உறவுகளுக்கு இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் நிருஷாந்த். என்னுடைய வீடியோவுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி சரியான காற்றா இருக்குது. சாரி, இது பக்கத்தில் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். இந்த சின்ன பிள்ளைகள் டெக்கரேஷன் பண்ண இந்த பூவெல்லாம் கொண்டு வந்து இதில் போட்டிருக்காங்க வயல்வெளியில். நான் இப்போ எங்களோட இந்த ஆருக்கு காடி பக்கத்தில் நிற்கிறேன். தனியாக வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறதால என்னை காட்ட முடியல. பாருங்கள், பச்சை பசையிலண்டு இந்த மாதிரி வயல் அழகாக இருக்குது. இப்போ இந்த பச்சை கதிர் வார டைம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. வளமையாக நான் ஞாயிற்றுக்கிழமையில் காணிக்குள்ளே வந்து போகிறது. காணியை பார்த்துக்கோங்க. இது மேன்கமம், மூதூரில் மேன்கமம் என்ற இடத்துல கமுகஞ்சோலை பத்திரகாளி அம்மன் கோயில் இருக்கிற வீதி. தண்ணிக்குள்ளாலனா வயலில் தண்ணி நிற்கிது. நான் அதால் இறங்கி போய் கொண்டிருக்கேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க. உறவுகள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து கொண்டிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு அழகான இடம் இந்த பாருங்கள். இதில் மேன்கமம் சிவபுரம் என்று சொல்கிற இடம். அதில் இருக்கிற கோவில் தான் இது. சித்தி விநாயகர் நினைக்கிறேன். புதுசாக கும்பாபிஷேகம் செய்த கோவில். அதை நான் இப்போ சுற்றி காட்ட போகிறேன் உங்களுக்கு வீடியோவில். கோயிலை சுற்றி வர வயல், ஒரு அழகான இடம். ஏன்னா ஹார்வெஸ்ட் சீசன் ஆரம்பிக்கையில் இப்போ தான் பச்சை கதிர். இன்னும் ஒரு மாதம் போகும்னு நினைக்கிறேன். கோயிலை சுற்றி தென்னை மரம் வச்சிருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்கு. பாருங்க, இந்த இதில் ஒரு சின்ன வாய்க்கால் அதில் இந்த வயலுக்கு தேவையான தண்ணி போய் கொண்டிருக்கு. இந்த சல்வீனியா, சல்வீனியா அப்படியே தண்ணி ஃபுல்லாக மேலே நிற்கிது. தண்ணிக்குள்ளால் இறங்கி போய் கொண்டிருக்கேன். என்ன இந்த எதுவும் கிடக்குதோ தெரியல, நிற்குதோ இதுக்குள்ள முதல்ல என்ற அளவுக்கு இல்லை. வேறு எதுவும் தண்ணி பாம்புகள் மாதிரி அப்படி எதுவும் நிற்கும்னு நினைக்கிறேன். சரி, இங்கால வரம்பில் ஏறியாச்சு. சரி, இந்த வழியால் போகணும். சரி, நாங்கள் சின்ன வயசில் இதால் தான் இந்த கோவிலுக்கு வந்து போகிறது.
கோயிலை இப்போ நான் சுற்றி காட்ட போகிறேன். பாருங்கள் என்ன அழகாக இருக்குது கோயில். உண்மையிலே ஒரு இயற்கையோடு சேர்ந்த அழகான ஒரு இடம். இப்போ காற்று காலம், நல்லா காற்று அடித்து கொண்டிருக்கு. கோயிலில் இன்றைக்கு ஒரு தரிசனம், விநாயகர் தரிசனம். நிறைய நாளாக வீடியோ எடுக்க வேணுமென்று சொல்லி நினைச்சிருந்தேன்னா இன்றைக்கு தான் அது கிடைச்சிருக்கு. அதுவும் இறைவன் சித்தம். இல்லை, இது மடப்பள்ளி கோயிலுக்குரிய ஐயாவின் அனுமதியின்றி உட்பிரவேசிக்க வேண்டாம். சரி, ஐயா இருக்கிற ரூம் இது. இதெல்லாம் என்ன போட்டிருக்கு? பெரிய குளம் திருவண்ணாமலை அருள்மிகு ஸ்ரீ வீரம்மாவாடி அம்மன் ஆலய வருடாந்த குளம். அது இந்த இங்கே பூசைகிற ஐயல் வச்சு அங்கே பெரிய குளத்தில் கட்டியிருக்கிற கோயில்ற திருவிழா நோட்டீஸ். சரி, அது அப்போ இங்கால பாருங்கள், பெரிய கிணறு வந்து கோயிலுக்குரிய இந்த தீர்த்த கிணறு நினைக்கிறேன். அதோட இங்கால பூ மரங்கள், கோயிலுக்கு தேவையான பூக்களை இங்கே தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வெள்ளை கலர் கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்கிற இந்த ஃப்ளோரை தமிழில் இருக்கும் மலர்ன்னு சொல்லுவாங்க. விநாயகருக்கு மாலை கட்டி போடுறது. இதில் ஒரு கால் கழுவுறதுக்குரிய டேங்க் இருக்குது. இங்கே சுற்றி வேறு அப்படியே வாயாது. அதே மாதிரி இதில் அந்த முதல் இருந்த பழைய விநாயகர் கொண்டு பிரதிஷ்டை செய்து வச்சிருக்காங்க. ஐயா நிற்கிறாரா தம்பி? வேறு கோயிலுக்கோ? வேறு கோயில் பூசையோ? வேறு கோயில் பூசையோ? ஐயாவுக்கு வேறு கோயில் பூசையோ? அவ வீட்டை போகிறாரோ? ஆ ஆ ஆ ஆ நீங்கள் இங்கே உதவிக்கு நிற்கிறதா? ஆ, என்ன டைம் பூசை? என்ன டைம் பூசை? பூசை என்ன நேரம்? 12. பாருங்கள், சிற்ப வேலைப்பாடுகளும் சித்திர வேலைப்பாடுகளும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. சரியான அழகான ஒரு இடம், அழகான கோயில், நல்ல வர்ண வேலைப்பாடுகள். பார்க்கவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒரு வேப்ப மரம் நிற்கிது. இன்றைக்கி நான் நினைக்கிறேன் இந்த சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கிற கோயிலில் நாகம்மாள் இருக்கு பாருங்கள். நாகம்மாள் கோயில் வச்சுருக்குறாங்க. கும்பாபிஷேகம் செய்து முடிஞ்சு இந்த ரெண்டு சுற்றுப்பிரகாரத்தில் 2 சின்ன சின்ன கோயில் கட்டுறாங்க. அதுக்குள்ளே நான் நினைக்கிறேன் முருகன் சிவன் அம்மன் அப்படி வைப்பாங்க போல இருக்குது. சரஸ்வதி லக்ஷ்மியோ தெரியல சரியா, கேட்டு பார்க்கலாம். இதில் ஒரு மாமரம் நிற்கிது. சுற்றி வர நல்ல பூ மரங்கள், நல்லொரு இயற்கையான இது நவக்கிரகத்துக்குரிய தூபியோடு சேர்ந்த ஒரு அழகான ஒரு மண்டபம் உண்டு.
திருவிழா டைம் வசந்த மண்டபத்துக்கு பதிலாக செய்த ஒரு மண்டபம். சும்மா தற்காலிகமாக மரம் எல்லாம் வச்சு செய்திருக்கிறாங்க உள்ள. இது வைரவர். நாங்கள் எண்ணெய் காப்புக்கு வந்து நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு வந்து வீடியோ பண்ணுவீங்களா? வீடியோ பண்ணுவீங்களோ? நான் பூவாஞ்சி வைக்க போகிறேன். கொஞ்சம் வீடியோ பண்ணுவீங்களா? செய்வீங்களா? சரி, நான் இப்போ கோவிலுக்கு வந்தது கொஞ்சம் வீடியோ பண்ணி இன்றைக்கி சரி இந்த ஸ்டாண்ட் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கிறேன். வீடியோவை நான் இப்போ பூவாஞ்சி வைக்க போகிறேன். உறவுகளை இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் கோயிலுக்கு போய் இந்த ரெட் கலரும் எல்லோ கலரும் சேர்ந்த மாதிரி பூ வாங்கி எடுத்தாச்சு. இனி வைக்க போகிறோம். கோயிலுக்கு உள்ளே போய் வச்சு கும்பிட்டு வருவோம். பூவை கழுவி எடுத்தாச்சு டப்பில். இப்போ புண்ணுக்கு சின்ன ஒரு கருங்கல் படி இருக்குது, அதில் வச்சுட்டு போவோம். சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் பூ போட்டு கும்பிட்டா அந்த சூரியன் கிரகத்துக்குரிய நல்ல ஒரு பலன் எங்களுக்கு கிடைக்கும்.
சரி, நான் இப்போ உங்களுக்கு கோயிலில் உள்பக்கத்தை காட்ட போகிறேன். நிறைய வர்ண வேலைப்பாடுகள் கும்பாபிஷேக நேரம் செய்திருக்காங்க. அது பார்க்கவே அழகாக இருக்கும். பார்ப்போம். அதான் உள் பக்கமே தம்ப விநாயகர், தம்ப பிள்ளையார். இது மூசிக வாகனம், பலிபீடம். அதே மாதிரி இந்த இடது பக்கம் விநாயகர் மற்றும் அவருடைய இரு மனைவிகள் நல்ல அழகாக கலர் பண்ணி வடிவாக செய்திருக்கிறாங்க. அதோட இதில் சிவலிங்கம், இந்த இடது பக்கம் சிவலிங்கம், அதோட அம்மன் சரி பார்வதி. ஓ சரி, சிவன் பார்வதி, சிவலிங்கம் அங்கெல்லாம் பார்வதி. இல்லை பார்வதி, அதோட இங்கே மயில் மேல் முருகன், அந்த மாம்பழ கதையோ, ஓ நாரதர், மாம்பழ கதையை சித்தரிக்கிற ஒரு சித்திரம், வர்ண வேலைப்பாடுகள்.